தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக வேலூர், மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. ஒரு மாதத்தில் தாவேக அரசு கவிழ்ந்துவிடும் என்கின்ற திமுகவின் கனவு பலிக்காது. விசிக எங்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறது என காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். இந்த காலத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம் வீழ்வதையோ கவிழ்வதையோ ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கனவு பலிக்கவே பலிக்காது. வீதி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாட்டில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றும். மாவட்டத்தோறும் போதை தடுப்பு கண்காணிப்பு குழுக்களை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல். அடுத்த 6 மாத காலம் 6 முக்கிய பிரச்சனைகளை எடுத்துள்ளதாக வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழகத்தில் 2026 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போல 2031 ஆண்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பேச்சு. நான் பாஜகவின் பி டீம் கிடையாது. சாதியும் மதமும் இந்த அமைப்பிற்கு வெளியே தான் இருக்கும். வீதி லீடர்ஸ் அமைப்பு நிச்சயமான அரசியல் கட்சியாக மாறும் என அண்ணாமலை அறிவிப்பு. அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க. வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஊழலை ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக இன்றைக்கு ஊழல் பெருச்சாலைகளை தேடி தேடி கட்சிக்குள் இழுக்கிறது. தாவேகாவால் எப்படி ஊழலற்ற ஆட்சியை வழங்க முடியும் என ஆளுநரை சந்தித்த பின் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி. யாரெல்லாம் ஊழலில் அதிகமா இருக்கிறாங்களோ, பெரிய முக்கியமான விஷயம் தான், இவங்க ஊழல் ஒழிக்க போறதாக சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு, எல்லா இடத்துலையும் பேசுறாரு. ஆனால் அங்க இப்பொழுது தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு இழுக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அல்லது அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், பெரும்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் தான் அவங்க தேடி தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க. தாவேக ஆட்சி காணல் நீர் போன்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை உருவாக்கி வருவதால் 2029 ஆண்டிலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் எனவும் பேச்சு. கர்நாடக அரசு மரியாதையுடன் பிரபல திரைப்பட பாடகி ஜானகி உடல் தகனம். காட்டில் கரைந்த கான குயிலுக்கு உறவினர்கள் ரசிகர்கள் பிரியாவிடை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். மேலும் 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை கொள்முதல் விலை ₹6.65 நிர்ணயம். ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு முடிவு. DRDO உருவாக்கிய அஸ்ட்ரா மார்க் 2 ஏவுகணையை தயாரிக்க விரைவில் அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அயோத்தி கோவில் நன்கொடைகள் முறைகேடு செய்பவர்களை பாதுகாக்கவே பிரதமர் மோடி மௌனம் காத்து வருகிறார். முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டு. ஈரானில் உள்ள 140 இலக்குகள் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு பதிலடியாக பக்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், ஓமன் நாடுகள் மீது ஏவுகணைகள் வீசியும் ட்ரோன் மூலமும் ஈரான் தாக்குதல்.
நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட 44 பள்ளி குழந்தைகள் மீட்பு. சுமார் 60 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் மீட்ட பாதுகாப்பு படையினர். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலிபா அல்தானி 74 வயதில் காலமானார். மறைவுக்கான காரணம் எதுவும் அந்நாட்டின் அரசு தரப்பில் இருந்து வெளியாகவில்லை. அமெரிக்காவின் தேசிய பூங்காவில் திடீரென்று ஆக்ரோஷமான காட்டெருமை. நடைபயிற்று சென்றவரை சுமார் 8 அடி உயரத்திற்கு தூக்கி வீசிய காட்சிகள். FIFA கால்பந்து உலகக்கோப்பையில் புதிய வரலாறு. தரவரிசை பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகள் முதல் முறையாக ஒரே நேரத்தில் அரையிறுதிக்கு தகுதி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள். இந்திய மகளிர் அணி வீராங்கனை யாஸ்டிகா பாட்டியா சதம் அடித்து அசத்தல். 158 பந்துகளில் 14 பவுண்டரிகளுடன் 113 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் யாஸ்டிகா பாட்டியா. லார்ட்ஸ் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை 170 ரன்களில் சுருட்டியது இந்திய மகளிர் அணி. இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 341 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்ததால் இங்கிலாந்துக்கு 457 ரன்கள் வெற்றி இலக்கு.